நமது மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு ஹீலிங், வியாதிகளுக்கு சுகம். கிறிஸ்தவர்கள் வீட்லேயும் சரி, புறஜாதிகள் வீட்லேயும் சரி, இந்த வியாதி அப்படின்ற விஷயங்கள் பெரும்பாலும் இருக்கு. அவங்க ஜீவனுள்ள தேவனை அறியாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க புறஜாதிகள். அவங்க வீட்லேயும் வியாதிகள் வருகிறது. ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து அவரையே பற்றி கொண்டிருக்கிற நமக்கும் கூட நம்ம வீடுகள்லையும் நமக்கும் சில வியாதிகள் வருகிறது. இந்த வியாதிகள் குறித்து நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா இயேசுவோட பிள்ளைகளுக்கு வியாதிகள் வரக்கூடாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய வியாதிகளையும் அவர் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். யாத்திராகமத்தில் வசனம் 15:26 சொல்லுது, தேவன் நம் பரிகாரியாகிய கர்த்தர். ஹீப்ரூல சொல்றாங்க பார்த்தீங்களா, யெகோவா ராஃபா. தேவன் அவருடைய தன்மையே என்னன்னா, அவர் ஹீலிங் கொடுக்கவர் தான். ஆதாம் ஏவாளையும் ஆதியில உண்டாக்குன பொழுது வியாதிகளுக்கு அங்கே இடம் இல்லை. அவர் முழுமையாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆனால் அவர் பாவம் செய்த பிறகு அந்த பாவத்தின் மூலமாக மனுஷன் மரணத்தை காண்கிற சூழ்நிலை வந்தது. அதனால வியாதிகளும் உள்ள வந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் ஹீலிங்கை தருகிறவர் அல்ல, அவருடைய தன்மை அதுதான். தேவன் வியாதிகளுக்கு சுகம் கொடுக்கிற தேவன் தான். அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பொழுது அவர் நம்முடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். அதே போல நம்முடைய வியாதிகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். 1 பேதுரு 2:24 தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ தேவன் ஒருபோதும் மனுஷன் வியாதியில கஷ்டப்படணும், வியாதியில மறிக்கணும்ன்றது தேவனுடைய திட்டமே கிடையவே கிடையாது. அது பாவத்தின் மூலமாக வந்த காரியங்களாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இது எல்லாம் வசனத்தின் மூலமாக அறிந்தாலும் கூட, ஒரு வியாதி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு அதனால இது வந்துருச்சு, இல்ல ஏதோ பரம்பரையா எங்க மூதாதையருக்கு இந்த மாதிரி வியாதிகள் இருந்துச்சு, ஹெரிடிட்ரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இருந்துச்சு, அதனால எனக்கும் இது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த வியாதிகளை ஒப்புக்கொள்ளுகிற சூழ்நிலை கிறிஸ்தவர்களுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம யாரும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் தேவன் வியாதியில ஒரு மனுஷன் வாழணுன்றதுக்காக அவர் சிலுவையிலே தொங்கவும் இல்லை, சிலுவையில அவர் அடிக்கப்படவும் இல்லை, அவர் மறிக்கவும் இல்லை. அவருடைய தன்மையை நம்ம எல்லாரும் வியாதி இல்லாம வாழ வேண்டும் என்பதுதான். அப்போ இது எல்லாம் அறிந்தும் கூட கிறிஸ்தவர்கள் நாம அதை ஒப்புக்கொண்டு அதோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு வெளியே வரணும். இந்த வியாதியிலிருந்து சுகம் என்பது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அது கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வியாதியிலிருந்து சுகம் வேணும்னு அந்த டிசையர், அது எண்ணம் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம அதுக்கு என்னென்ன செய்யணும், இந்த வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ முதல்ல அதுக்கு அடிப்படையா இருக்கிற வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 24. 1 Peter 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஸோ இதே வசனம் பேரலல் வசனம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஐசையால சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால நாம் குணமாவோம். அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு அவர் நமக்காக அடிபட்டு நமக்காக தழும்புகள் மூலமாக நமக்கு சுகத்தை கொடுப்பார் என்பதை இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட அந்த வசனம் தான் ஐசையால 53ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ குணமாவோம் என்று அது ஃபியூச்சர்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த 1 பேதுரு 2:24 தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம் எல்லாருக்கும் அவருடைய தழும்புகளால சுகம் உண்டாயிற்று என்பதை ரொம்ப அணித்தரமாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் எல்லாருமே குணமாயிட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி அவர் உடம்பு கிழிக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம் எல்லாரும் சுகமாக வாழ வேண்டும். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தழும்புகளால் சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக அவர் பாவத்தின் கூரை அவர் உடைத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம். அதான் சொல்றாரு அந்த இடத்துல, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக. நாம் எல்லாரும் பாவிகள் தான், நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் நம்மால செலுத்த முடியாது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தவர் இறங்கி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். இன்றைக்கு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் அந்த பாவத்திலிருந்து நீங்களாகி இயேசு என்கிற நம்முடைய தேவனுடைய நீதியினால நாம் மீண்டுமாக பிழைத்திருக்கிறோம். பிழைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரம் தான் சொல்லுகிறது, அவர் தாமே
தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் எல்லாரும் குணமாகிறோம். அப்போ நம்ம நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது கண்டிப்பா வியாதிகளுக்கு நம் உடம்புல இடம் இல்லவே இல்லை. அதுதான் வசனம் சொல்லுது, நீதிக்கு பிழைத்து. பாவங்களுக்கு செத்து நீதிக்கு நாம் எல்லாரும் பிழைத்திருக்கிற பிள்ளைகளாக ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு ஒருபோதும் வியாதி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வியாதிக்கு நம்ம மேல பலன் செலுத்துவதற்கு அதிகாரமும் இல்லை. அப்போ அதை குறித்து பார்க்கும் பொழுது முதல்ல வியாதி நமக்கு ஏன் வருகிறது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வசனத்தை மையமா வச்சு நம்ம அதிக வசனம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வியாதி நமக்கு ஏன் வருகிறது. அதற்கு வாசிக்கலாம் வசனம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26. எக்ஸடஸ் 15:26. நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. இதே வார்த்தை தான் இது இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தோம்னா காட் ஹூ ஹீலத், நமக்கு வியாதிகள் இருந்து சுகம் கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் ஹீப்ரோல யெகோவா ராஃபா. அப்போ தேவனுடைய தன்மையே நமக்கு என்னன்னா, அவர் எப்படி வந்து இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் இருக்கிற தேவன் சொல்லிட்டு அவர் தன்மையை பத்தி நம்ம பேசுறோமோ, அவர் கேரக்டரை பத்தி பேசுறோமோ, அதே போல தேவன் வந்து நமக்கு பரிகாரியாக, நமக்கு ஒரு டாக்டராக, நமக்கு ஹீலராக அவர் வந்து இருக்கிறார்ன்றதை பாக்குறோம். அப்போ இந்த பரிகாரியாக கர்த்தர் நமக்கு இருக்கும்போது அந்த வியாதிகள் நமக்கு உடம்புல வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. முதல் கண்டிஷன் என்னன்னா, தேவன் நம்மிடம் பேசுகிற வார்த்தைகளை நம்ம வந்து அசதியா இல்லாமல் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக ரொம்ப கவனமாக அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று தீர்க்கமாக இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது. ரெண்டாவது, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து. இப்போ நம்மையே பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை பூமியில நடப்பிக்காம, மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை பூமிக்கு நடப்பிக்காம, கர்த்தருக்கு எது பிரியமாக இருக்கிறது, நான் செய்கிற ஒவ்வொரு விஷயம், என் சிந்தனையா இருந்தாலும் சரி, என் சொல்லா இருந்தாலும் சரி, என் செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, எல்லாமே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம நடப்பிக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். சத்தத்தை கவனமாய் கேட்டு அதை உணர்ந்து அந்த வார்த்தையின்படியாக கர்த்தருக்கு பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அப்போ சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். காட் இஸ் த ஹீலர். அவரே நமக்கு வந்து வியாதிகள் இருந்து சுகம் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஹீலிங் கிடைக்கிறதுக்கு முன்பாக, அதாவது வியாதிகள் இருந்து சுகம் கிடைப்பதற்கு முன்பாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வியாதிகள் வந்திருக்கு அப்படின்னா, அது தலைவலியா இருந்தாலும் சரி, பெரிய வியாதிகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு எந்தெந்த காரியங்களை கீழ்ப்படுகிறோம், எந்தெந்த காரியங்களை கீழ்ப்படியலன்றதை நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் வியாதியில வாழக்கூடாது. வாழ்வதற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி நமக்காக மரிக்கிற அவர் தழும்புகள் உடம்பு கிழிக்கப்பட்ட காரணமே நாம் எல்லாரும் சுகமாக வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தான். அப்போ அதை குறித்து இன்னும் பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12. ரோமன்ஸ் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமென். சோ மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். ஆரம்பத்துல கர்த்தர் வந்து ஆதாமியும் ஏவாளையும் உண்டாக்குன போது அவர் முழுமையாக அவரை படைத்து அவர்களுக்கு எந்த வியாதியுமே இல்லை. ஆனா என்றைக்கு அவர்கள் பாவம் செய்கிறார்களோ அப்பொழுது இந்த பூமியிலே வந்து இந்த பாவத்தின் மூலமாக மரணம் ஏற்படுகிறது. அந்த மரணத்துக்கு முன்பாக சில வியாதிகள் வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்டையர் ஹியூமனிட்டி, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து இந்த பாவத்தின் மூலமாக அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம ஆதாம வந்து குறை சொல்றதை விட நாம அதை பெற்ற பிறகு, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எந்தெந்த காரியங்கள்ல இன்னும் மனம் மாறாம இருக்கோம் அப்படின்றத நம்மை நாமே நம்ம உணர வேண்டும். உணர்ந்து அந்த பாவத்திற்கு மனம் திரும்பும் பொழுது கண்டிப்பா நமக்கு வந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் ரெடியா தான் இருக்கிறார். அப்போ பாவத்தின் மூலமா மட்டும்தான் வியாதிகள் வருது அப்படின்றத நம்ம வந்து உணர வேண்டும். அதான் வசனம் சொல்லுது ரோமர் 15:5-12. மனுஷராலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்போ இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், இந்த வியாதியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய கிருபை அதிகமாக தேவைப்படுகிறது. அப்ப தேவ கிருபை நம்மை ஆட்கொள்ளணும்னா நம்ம அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் கரங்களை விரித்து நம் பாவங்களையும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம சுத்திகரித்து அவர் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக அவர் மாற்றவும் அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கவும் அவர் ரெடியா தான் இருக்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. ரோமன்ஸ் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். அப்ப எப்படி ஒரு வேலை செய்யும் பொழுது அது கூலி கிடைக்கிறதோ, அதுபோல பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்குரிய கூலி என்னன்னா மரணம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. அப்போ இந்த மரணத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த பாவத்திலிருந்து நீங்களாகி நம்ம தேவனுடைய கிருபையினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பாவம் எந்தெந்த இடத்துல என்னை பாவம் ஆட்கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம உணர வேண்டும். ஆனா அந்த பாவத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த வசனம் சொல்வது போல அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதாக இல்லாமல் அது மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது. அப்போ நம்ம இயேசுவை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, ரட்சகரை ஏற்றுக்கொண்டா மட்டும் பத்தாது, நம்ம அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து பாவங்கள் எதெல்லாம் என்னை அசுசிப்படுத்துகிறதோ, ஏன்னா பாவம் செய்யும் பொழுது என்னுடைய சரீரமும் அசுசிப்படுகிறது, என்னுடைய ஆவியும் அசுசிப்படுகிறது. அப்போ இந்த காரியங்களை புரிந்து கொண்டு இந்த பாவங்களை விட்டொழித்து அதை வெறுத்து அதை பாவம் வாயார அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது நமக்கு சுகம் உண்டாகும் என்பதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் அடுத்ததா யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 14. ஜான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானபடி நீ பாவம் செய்யாதே என்றார். ஆமென். அப்போ தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சமாலாம் கொடுக்கறது இல்லை, அவர் கம்ப்ளீட்டா கொடுக்கிறார். அதான் வசனம் சொல்லுது. இந்த இடத்துல அவர் சுஸ்தத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல அதன் பின்பு இயேசுவை நோக்கி தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அவன் முழுமையாக சுகமடைந்திருக்கிறான். அவன் முழுமையாக சுகம் அடைந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாதே. ஆனா ஒரு வார்னிங் கொடுக்கிறார். உனக்கு ஹீல் ஆயிடுச்சு, உனக்கு ஹீல் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கையை நீ வாழாத, நீ மனம் திரும்பி இனிமே நீ பாவம் செய்யாம நீ வாழ்ந்தீன்னா நீ இனிமே பிசாசானவனுக்கு இனிமே கதவை திறந்து கொடுக்காம அந்த கதவை மூடி வைத்துக் கொண்டு இன்னும் பிரச்சனைகளுக்குள்ள நீ உள்ள போகாம உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்போ நமக்கு வியாதியிலிருந்து சுகம் வேணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பரிசுத்தமாக மாற நம்ம இன்னும் அதிகமான தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்ப எந்த பாவத்தின் மூலமாக வியாதி வந்துச்சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கவும் செய்கிறார். நம்ம வியாதியிலிருந்து சுகமும் நம்ம கர்த்தர் நம்ம கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். வாசிப்போம் அடுத்ததா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை. ஜேம்ஸ் 5:15-16. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல விசுவாசத்தோட ஜெபிக்கும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அடுத்த 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. அப்ப நமக்குள்ள ஆவியில நம்ம சோர்வடைந்திருந்தாலும் சரி, இல்ல மாம்சத்துல வியாதி இருந்தாலும் சரி, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அப்ப நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சிருந்தாலோ, இதை மற்றவர்களுக்கு விரோதமாக நாம ஏதோ செஞ்சிருந்தாலோ அந்த இடத்துல நம்ம சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டிய கடமையில் நம்ம எல்லாருமே இருக்கும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் மாத்திரம் அல்ல, அந்த பரிசுத்தத்தோடு சேர்ந்து சமாதானமாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ சமாதானமும் பரிசுத்தமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. நம்ம ரெண்டுமே சேர்த்து நம்ம செய்யும் பொழுது, ஒருவேளை சமாதானம் இல்லாம யார் கூட இருக்கிறீங்களா, அப்போ யார் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு அவங்களோட சமாதானத்தை பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்போ அப்படி பண்ணும் பொழுது நம்ம ஆவியிலையும் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். மாம்சத்திலையும் பாத்தீங்கன்னா வியாதிகள் இருந்தா அதுவும் சுத்திகரிக்கப்படும். அப்ப பெரும்பாலும் கசப்பு, இந்த வைராக்கியம், இந்த சண்டை, இந்த பிரிவினைகள் இதன் மூலமாக நம்ம பிசாசானதுக்கு கதவை திறந்து கொடுக்கிறோம்.
அப்போ அவன் திறந்து கொடுக்கும் பொழுது திருடன் உள்ள எதுக்கு வரான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றுக்குமே வருகிறான். அப்ப இந்த வியாதிகள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த இடத்துல வசனம் சொல்வது போல ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக அறிக்கையிடாமல், ஒருவருக்கு ஒருவர் மேல ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல கோபங்கள் இருந்துச்சுன்னா, மன்னிக்க முடியாம இருந்துச்சுன்னா அவங்கள மன்னிக்க வேண்டும் என்று இங்க பாக்குறோம். அடுத்தது மாத்திரமல்ல, அது மட்டுமல்ல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்ம நம்ம எல்லாரும் இயேசுவின் நீதினால மீண்டும் பிழைத்திருக்கிறோம். அப்ப நம்ம செய்கிற ஜெபம் அந்த இடத்துல கண்டிப்பா பவர்ஃபுல்லா இருக்கும். அது பலனுள்ள ஜெபமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த காரியங்கள்ல முதல்ல நமக்குள்ள வியாதி ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது பாவத்தின் மூலமா தான் அது வருது. அதுதான் ஆக்சஸ் அதுக்கு. ஏன்னா கர்த்தர் நான் ஆதாமை படைத்த பொழுது அவர் அவனை பரிசுத்தமாக படைத்தார், அவனுக்கு எந்த வியாதியும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் மனுஷன் பாவம் செய்ததுனாலதான் இந்த வியாதிகள் ஒண்ணு தொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நமக்குள்ளும் ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா, யாருக்குள்ள வியாதி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அது முக்கியமாக அது பாவத்தின் மூலமா மட்டும்தான் வந்திருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப் இரண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பாவத்தின் மூலமாக வந்திருக்குன்னு சொல்லி நம்ம சொன்னாலும் வார்த்தைகள் அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்ப இவ்வளவு நேரமா பார்த்த இந்த 5-6 வசனங்கள் நமக்கு கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியணும், கீழ்ப்படியலன்னா அது பாவம். அது கீழ்ப்படியாம போகிறதுனால அந்த பாவம் நம்மை ஆண்டு கொள்ளுகிறது, மரணம் ஏற்படுகிறது. அந்த மரணத்துக்குரிய காரணம் வியாதிகளாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தோம். அப்போ மனுஷனுக்குள்ள அந்த வியாதிகள் வந்தாலும் கூட அந்த வியாதிகள் வந்த பிறகு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க நிறைய பேர். நான் பெருசா ஒன்றும் பாவம் பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, இதுக்கெல்லாம் கர்த்தர் வியாதியை அனுமதிப்பாரா அப்படின்ற மாதிரி கர்த்தரையும் குறை சொல்லுகிற சூழ்நிலையும் வருது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன்ற அந்த உணர்வு அது இல்லாமல் போகிறது. முதல்ல புரிஞ்சுக்கணும், மனுஷனா இருக்கிறவங்க எல்லாருமே பாவிகள் தான். நாம் இன்னும் பரிசுத்தம் அடையல. அந்த பரிசுத்தத்தை நோக்கி தான் நம்ம எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறோம். பரிசுத்தர் கர்த்தர் மாத்திரம்தான். அவர் தான் அவரை நோக்கி அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆனா இடையில காலகட்டத்துல வாழும் பொழுது நம்ம தவறு செய்கிறோம், விழுகிறோம், எழுந்து நிற்கிறோம். கர்த்தர் எழுந்து அவர் கிருபையா இருந்து பாவங்களை மன்னிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். இதன் மத்தியில சில பேருக்கு தான் பாவி அப்படின்ற அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறது. அதை குறிச்சு நம்ம வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 24 வரை. ரோமன்ஸ் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். அப்ப இந்த இடத்துல எல்லாருமே பாவம் செய்தோம், எல்லாருக்குமே கிருபை தேவை, ஒருவரும் நீதிமான் கிடையாது. அந்த ரட்சிப்பு கர்த்தர் மூலமா மாத்திரம்தான் வருகிறது என்பதை ரொம்ப தெளிவாக இங்க பார்க்கிறோம். அப்போ பாவி இல்ல, நிறைய தடவை கேட்டிருக்கேன், நான் அவ்வளவு பெரிய பாவமா, என்னோட மோசமாலாம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவு பெரிய பாவம் பண்றாங்க, அவனுக்குலாம் ஒண்ணும் ஆக மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, நான் அவ்வளவு பெரிய பாவி இல்லையேன்ற மாதிரி ஜஸ்டிபிகேஷன், இந்த ப்ரைடு இருக்கு பாத்தீங்களா, தான் ஒன்னும் செய்யலன்ற மாதிரி ஒரு ப்ரைடு. அப்போ அதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியமாகுது. தாழ்மையுள்ள இருதயத்தை தான் கர்த்தர் இணங்குறான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ரொம்ப தெளிவா சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்தோம், எல்லாருக்குமே கிரேஸ் தேவை. அந்த பாவத்தின் மூலமா மட்டும்தான் இந்த மாதிரி வியாதிகள் வருகிறதுன்றதை உணர வேண்டும். இது உணர்வு வந்தா மட்டும் போதும், உடனே அந்த பாவத்தை என்னதென்று அறிந்து அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம் எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 9. ஜெர்மயா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். ஆமென். நம்முடைய இருதயத்தை அறிகிற தேவன் ஒருவர், அவர் மட்டும்தான். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒருவர் மட்டும்தான். மனுஷனுக்கு நம்ம இருதயம் தெரியாது. சில டைம் நமக்கே நம்ம இருதயம் தெரியாது. என்னன்னா நம்ம செய்கிற காரியம் எப்பொழுதுமே சரி அப்படின்றது ஜஸ்டிபிகேஷன் இருதயம் கொடுக்கும். வசனத்துக்கூட ஒத்து பார்க்காம நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற அனைத்து காரியத்துக்கும் நம்ம இருதயம் என்ன சொல்லுன்னா, இதுதான் சரி, நீ பண்றதுதான் கரெக்ட், இந்த சிச்சுவேஷன்ல இப்படிதான் நடக்கணும், இப்படி செஞ்சாதான் அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது தவறாவே இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் நம் இருதயம் இதுதான் சரி அப்படின்னு அதை நியாயப்படுத்தும். அப்போ அதான் வசனம் சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம ஃபீலிங்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபீலிங்ஸ், நம்ம எமோஷன்ஸ், இது எல்லாமே இது வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து இது சரியா இல்லையா நிதானிக்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அது ஒரு வஞ்சனையாகவே மாறும். அது இல்லாம தன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை, நான் யோசிச்சேன்னா நான் செஞ்சேன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பாத்தீங்களா, அந்த செல்ஃப் ட்ரஸ்ட் அதுவும் கூட ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அதுவும் மிஸ்லீட் ஆகும், அது தவறான ஒரு பாதைக்கு நம்ம இட்டு செல்லும். அப்போ எது யோசிச்சாலும் சரி,
இது தேவனுடைய வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இது சரியா இருக்குதா, இது சரியா இல்லையா என்பதை நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஒருவர் மட்டும்தான். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. நம் எண்ணங்கள் சத்தியம் அல்ல. நம் எண்ணங்கள் எது வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அதை புடமிட்டு பார்த்து அதை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து மட்டும்தான் ஆமா இல்லைன்றது ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய யோசனைகள் பாவத்துக்கு இட்டு செல்லும். அப்ப அந்த பாவம் பரிபூரணம் அடையும், அது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 யோவான் 1:8. 1 John 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமென். இப்போ பாவம் என்பது அது உண்மையானதுதான். அது நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்குதுன்றத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இருந்தாலும் நம்ம வாழ்கிற இந்த டைம் ஃப்ரேம்ல நிறைய விஷயங்களை மாற்றத்துக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அது நீதிக்கு பிழைத்த பிறகு நம்ம புதிய சிருஷ்டி தான். நம்ம இயேசு நம்மை கழுவி சுத்திகரித்து ராஜாக்களும் ஆசாரியமும் நம்ம மாத்திருக்கிறார். ஆனா மாத்திதார் உண்மையா இருந்தாலும் நம்முடைய பழைய மனுஷனுடைய புத்தி மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. அந்த பழைய மனுஷனுக்கு என்ன புத்தி இருந்துச்சு? அதே புரணி, அதே கோபம், அதே கசப்பு, அதே வைராக்கியம், அதே மன்னியாமை, அதே இச்சடக்கம் இல்லாத தன்மை, இது எல்லாமே பாவத்துக்குரிய காரியங்கள் தானே. அப்போ ஞானஸ்நானம் பெற்று சுத்திகரிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த பாவங்களை நடப்பிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நம்ம எதுல இருந்து விடுதலையாக இருக்கிறோம்? நம்ம விடுதலையானதுக்கு பிரயோஜனமே இல்லையே. அப்போ அந்த பாவம் என்பது அது உண்மைதான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாவம் இல்லை என்று சொல்லுவோமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். இது செல்ஃப் டிசப்ஷன். அப்ப எனக்குள்ள இருக்குது, ஏதோ இருக்குது, அதனாலதான் எனக்கு வியாதி வந்திருக்கிறது. அப்ப அந்த வியாதியை மேற்கொள்ளணும்னா நான் பாவம் என்னதென்று உணர்ந்து இந்த பாவத்தை அறிக்கையிடும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்பதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. முதல்ல உண்மையாகவே இது இருக்குன்றதை ஒப்புக்கொள்ள வேண்டும். முதல்ல வியாதி வருவதற்கு காரணம் பாவம். ஆனா பெரும்பாலும் பாவம் இருக்குன்றதை நிறைய பேர் உணராம இருக்கிறோம். அந்த உணர்வுக்குள்ள முதல்ல வரணும். அந்த உணர்வு வந்த பிறகு குற்ற உணர்ச்சிக்குள்ள யாரும் போக தேவையே இல்லை. அடுத்துதான் நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது ஒரு விஷயம்தான், பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அதை குறித்து வாசிக்கலாம். ஏசாயா 59:22. ஐசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். ஆமென். தேவன் அவருடைய முகத்தை எங்களுக்கு மறைக்கிறது. எது மறைக்கிறதுனா நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தான் தேவன் நம்மை அக்சஸ் பண்ணாதபடி. ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன். பரிசுத்தமாக இருக்கிறதுனால அசுத்தமான மனுஷன் பக்கத்துல அவர் வர முடியாது. இருந்தாலும் அவர் இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்தாவியா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ எவ்வளவு பொறுமையா இருக்கார். பழைய ஏற்பாடுல அந்த உடன்படிக்கை பேழையை தண்ணிக்குள்ள எருசலேமுக்கு வரும் பொழுது, தாவீது எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல அந்த ஆத்தை விட்டு வெளியே வரப்போ அது தள்ளாடும் பொழுது ஒரு மனுஷன் கையை வைக்கிறான். கையை வைக்கும் பொழுது அது பரிசுத்தமாக இருப்பதனால அது தொட்ட மாத்திரத்துல அவன் மறிக்கிறான். ஆனா இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளும் கிரியை செய்கிறார். ஆனா அது போல அவர் செய்தாரு. அன்னைக்கு எப்படி அந்த மனுஷன் இறந்தானோ அது போல இன்றைக்கு செய்ய ஆரம்பிச்சா நம்ம யாரும் உயிரோடு இருக்கவே முடியாது. நம்மோட இன்னும் பொறுமையாக இருந்து நம்ம அக்கிரமங்களை மன்னித்து பாவப்பட்ட இந்த மனுஷனுக்குள்ள ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் வசிக்கிறார் என்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ இவ்வளவு ஒரு செய்தும் கூட நம்ம இன்னும் பாவங்களை வெறுக்காமல் அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தோமே ஆனால் அந்த பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. அப்ப தேவனுடைய முகத்தை நம்மிடம் மறைக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை. அப்போ எவ்வளவுதான் அழுது ஜெபித்தாலும் கூட நம் பாவங்கள் தான் நமக்கும் அவருக்கும் தடையாகவே இருக்கிறது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், அந்த மனம் திரும்புதல். அந்த பாவம் என்னதென்று அறிந்து அதை அறிக்கையிட்டா மட்டும் போதும். அந்த பாவங்களை கர்த்தர் மன்னிப்பதற்கு தயவுபெருத்த தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:13. Proverbs 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். அப்போ ஒரு பாவத்தை மறைப்பது யாருக்குமே பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் அதை மன்னிக்கவும் முடியாது. நாமும் அந்த பாவத்தோட வாழ்ந்து கொண்டு அந்த மரணத்துக்கு போகிற வழிக்குள்ள நம்ம பிரவேசிக்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அப்போ அந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். அப்ப கன்ஃபெஷன், அந்த பாவம் என்னதென்று உணர்ந்து அதை வாயார அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபையா இருந்து நம் பாவங்களை மன்னிக்கிறார். ஆனா அந்த பாவத்தை உணராமலும் அதை உணர்ந்த பிறகும் அதை அறிக்கை இடாமலும் இருந்தா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா நமக்கு அது ஆபத்தானதாக மாறுகிறது. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தெரிஞ்சாலும் கூட இது தப்பு அப்படின்னு உணர்வு வந்தா கூட நமக்குள்ள நம்ம இருதயம் சொல்லும், இதெல்லாம் போய் சொல்லணுமா, இதை சொன்னா அவர் மன்னிப்பாரா அப்படின்ற ஒரு டவுட். இது என்ன ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு, எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு தாட்.
அப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இப்ப சொன்னா மட்டும் என்ன சொல்லணும்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையான ஒரு எண்ணங்கள், இதெல்லாமே வந்து தேவன் நமக்கு தருகிற கிருபையை நம்ம வந்து பெற விடாமல் இந்த மாதிரி எண்ணங்களை பிசாசானவன் இதயத்துல விதைத்து நம்ம ஆத்துமாக்களை அழிப்பதற்காக அவன் செய்து கொண்டு வருகிற வேலை. அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது, சி போ அசுத்தாவியே, உனக்கு இனிமே இங்க இடம் கிடையாது, நான் இயேசுவோட பிள்ளை, நான் பாவிதான், ஆனாலும் கூட என் பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் வந்து தயபெருத்தவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 சொல்வது போல, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான்னு சொல்லுது. இனிமேல நான் வந்து உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மனம் திரும்புவேன், ஏசப்பா என்னை மன்னிப்பதற்கு ஒரு தயவுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை அது ரெசிஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பிசாசு ஓடி போயிடுவான். அந்த மாதிரி எண்ணங்கள் வராது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்லயும் சொல்லுவேன், வெளியும் பிரசங்கம் பண்ணும்போது இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் தான். ஒரு பாவம் அப்படின்ற வந்து கர்த்தர் வந்து வசனம் வாசிக்கும் பொழுதோ, இந்த மாதிரி செய்தி கேட்கும் பொழுதோ, இல்ல யார் மூலமாகவாவது கர்த்தர் அவங்க கூட பேசும் பொழுதோ, உங்க ஜெபத்துல பேசும் பொழுதோ, ஒரு இடத்துல இது தப்பா இருக்கு அப்படின்ற உணர்வை கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலையே அந்த செகண்டே, நான் வந்து காலை ஜெபம் பண்ணும்போது கன்ஃபஸ் பண்ணிக்கிறேன், மதியம் பண்ணும்போது பண்ணிக்கிறேன், ராத்திரி பண்ணும்போது பண்ணிக்கிறேன், இல்ல ஒரு வாரம் விட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை கர்த்தர் உணர்த்தின பிறகு அதை தள்ளி போட்டு பண்ணுறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. அது நமக்கு டேஞ்சரஸா மாறும். ஏன்னா அது நம்ம மறந்துடுவோம். கர்த்தர் ஒரு விஷயத்தை உணர்த்தும் பொழுது உடனே அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்பதுதான் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். என்றால் அது வசனம் சொல்வது போல, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த வந்து அதை வந்து ஞாபகப்படுத்தின பிறகு அதை அறிக்கையிடாமல் விடுவது நமக்கு வந்து தவறாக மாறிவிடும். அது டேஞ்சரஸா மாறும். உடனே அதை வந்து அறிக்கையிடணும். இரண்டாவதாக, அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து அறிக்கையிட்டு அது என்னென்று உணர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இது வந்து ஜெயிச்சு வரத்துக்கு எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோடு அவரோட கேட்கும் பொழுது அந்த பாவத்தையும் அவர் மன்னிக்கிற தேவன். அதுக்கப்புறம் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கும் அவரே நமக்கு பலனையும் தருகிறவராகவே இருக்கிறார். வாசிப்போம் 1 யோவான் 1:9. 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனம் நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அவர் சொல்றாரு, இட் இஸ் அ ப்ராமிஸ். அவர் வந்து உண்மையும் நீதியும் உள்ளவர். அவர் சொன்னா அது சொல்லி அதை சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாம் பாவங்களை அறிக்கையிட்டால், அப்போ அந்த பாவத்தை முதல்ல உணரணும். அதை உணர்ந்த பிறகு அது வாயார அதை அறிக்கையிடணும். அதை அறிக்கையிட்ட பிறகு அவர் சொல்றாரு, பாவங்களை நமக்கு மன்னித்து நம்ம எந்தெந்த பாவத்தை மன்னிக்கிறோம் அறிக்கையிடுகிறோமோ அந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அது மன்னிப்பது மாத்திரமல்ல, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த பிராமிஸ் நமக்கு உண்டு. எந்த பிராமிஸ்? பாவத்தை அறிக்கையிட்டால் நம் பாவத்தை மன்னிப்பதற்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கும் அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ்குள்ள போகாம, ஒரு பெருமையான ஒரு எண்ணத்துக்குள்ள போகாம, நம்ம என்ன செய்யணும்? அந்த பாவத்தை அறிக்கையிடணும். அந்த அறிக்கையிட்டா மட்டும் போதும், நம்ம பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாவே இருக்கார். யாக்கோபு வாசிக்கலாம், 4:8. ஜேம்ஸ் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகள். ஒண்ணு வந்து, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்போ மாம்சம், இப்போ வெளிப்புறமும் சரி உட்புறமும் சரி, கைகள் இருதயம் சொல்லி போடப்பட்டது. அப்ப வெளிப்புறமா இருந்தாலும் சரி உட்புறமா இருந்தாலும் சரி, நம்முடைய அவயவங்களையும் நம் இருதயத்தையும் கர்த்தருக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இங்க பார்க்கிறோம். அப்போ தேவனிடத்தில் சேருங்கள். அப்ப யாரு தேவனிடத்தில் பிரிஞ்சு போறாங்க? நம்ம தான் பிரிஞ்சு போறோம். ஆனா தேவன் எப்பொழுதும் நம்மோட கூட இருந்து சஞ்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா பாவம் செய்ய 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 நாம தான் அவரை விட்டு விலகி விலகி போகிறோம். அதான் வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பிரிஞ்சு போனது நம்ம தான். எப்படி அந்த வந்து இளையகுமாரன் வந்து அப்பா விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் தான் அப்பாவை நோக்கி வருகிறானோ, அப்பாவை நோக்கி வரும்பொழுது தொலைதூரத்துல தன் மகன் வருகிறான் என்று அந்த அப்பா உணர்ந்த உடனே அவர் எப்படி ஓடி போய் கட்டி அணைத்து மகனுக்கு வந்து தேவையான வஸ்திரத்தை கொடுத்து மீண்டுமாக மகனாக ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல பிரிந்து போனது நாம. அப்ப நம்ம தான் அவரிடம் மீண்டுமாக வர வேண்டும். அப்போ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்போ ஐ நீட் அ பியூர் ஹார்ட்,
ஐ நீட் எ கிளீன் ஹேண்ட்ஸ். என் இருதயம் சுத்தமாக இருக்கணும், என்னுடைய கைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ மாம்ச கிரியைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை உணர்ந்து அதை வெறுத்து தள்ளிட்டு அந்த பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இருதயம் பரிசுத்தமாகிறது, நம்ம பரிசுத்தமாகிறோம். அடுத்தபடியாக நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு நம் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டொழித்து இனிமே அதை செய்யாம இருக்கணும். பாத்தீங்களா, அது கர்த்தருக்கு முன்பாக உகந்ததாக இருக்கிறது. அப்போ 3 காரியங்களை பார்த்திருக்கோம் இவ்வளவு நேரமா. ஒண்ணு வியாதி ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம். 2வது நம்ம பாவி என்ற உணர்வு நமக்கு இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். 3வதா நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இப்ப 4வதா பார்க்க போறது என்னன்னா, கிறிஸ்தவர்கள் வியாதியை ஒப்புக்கொள்ள கூடாது. நம்ம நிறைய பேர் அதோட சேர்ந்து வாழ நம்ம ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இருக்கு, நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், எவ்வளவோ சகோதரர் ஜெபம் பண்றாங்க, ஆனாலும் இந்த வியாதி அப்போதைக்கு போற மாதிரி தெரியுது, திரும்ப வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படிதான் என் வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்புக்கொண்டு நம்ம வாழக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் சிலுவையிலே அவர் தழும்புகளால் சுகத்தை கொடுத்துட்டாரு நம்ம வாசிக்கிறோம். அப்ப அது உண்மைதான். அப்போ அந்த சுதந்திரத்தை அந்த 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 வியாதியிலிருந்து சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பெற்றுக்கொள்ளாம பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கக்கூடிய அந்த காரியம் என்ன அப்படின்னா, உனக்கு இப்படிதான், இது மாறாது, என்னதான் ஜெபம் பண்ணாலும் இது மாற போறது இல்லை, உனக்கு இப்படிதான் இருக்க போற வாழ்க்கை போறான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி வஞ்சிக்கும். ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். பெரும்பாலும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா வியாதியை ஒப்புக்கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒப்புக்கொள்ள வேண்டாம், ஒப்புக்கொள்ளவும் கூடாது. அதுக்குரிய வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 10, ஜான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். இப்போ ஒரு பாவம் செய்யும் பொழுது நம்ம பிசாசானவனுக்கு கதவை திறந்து கொடுக்கிறோம். அவன் கதவை திறந்து கொடுத்த பிறகு அவன் உள்ள வரான். அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, திருடனாகிய பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்குமே வரான். அப்போ அவனுடைய மோட்டிவ் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆத்மாவையும் இந்த மாம்சத்தையும் அழிச்சிடணும் அப்படின்றதுதான் அவனுடைய சிந்தையாக இருக்கிறது. அப்போ உள்ள வரும் பொழுது அவன் வியாதிகளை உண்டாக்குகிறான், பிரச்சனைகளை உண்டாக்குகிறான், எப்படியாவது இடலை உண்டாக்கி நம்ம ஆத்மாவை அழிப்பதற்காக அவன் அநேக வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ வெறும் ஜீவனை தருவதற்கு மாத்திரமல்ல, அது பரிபூர்ணமாக தருவதற்கு. அப்போ இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையில் மாத்திரமல்ல, இம்மையிலும் கம்ப்ளீட் ஹோல்னஸ். அவர் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னா அது பரிபூர்ண சுகம்தான். அதுல எந்த ஒரு சந்தேகம் நமக்கு தேவையில்லை. அது சுதந்திரத்துக்கு கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணமே நாம மட்டும்தான். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அவர் கண்களுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. ஏதோ ஒரு பாவத்தின் மூலமா மட்டும்தான் அந்த வியாதிகளுக்கு நம்ம சுகம் பெற முடியாம நம்ம எல்லாரும் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் அவர் பரிபூர்ணமான தேவனாக இருந்து பரிபூர்ணமாக நமக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த ஹீலிங் அப்படின்றது, இந்த வியாதியிலிருந்து சுகம் என்பது அது ஜீவனை தருகிற ஜீவனுக்குரிய காரியமாக இருப்பதனால கர்த்தர் அதை நமக்கு பரிபூர்ணமாக அது தருகிறார். வாசிக்கலாம் அடுத்ததா சங்கீதம் 30ஆம் அதிகாரம் வசனம் 2, Psalms 32. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆமென். அப்போ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை நீர் குணமாக்கினீர். அப்போ திறந்த இருதயத்தோடு, ஆண்டவரே உம்மால சுகமாக்க முடியும், உங்களால முடியாத காரியம் எதுவுமே இல்லைன்ற அந்த உணர்வோடு அந்த உண்மையான ஜபத்தை நம்ம ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வியாதியிலிருந்து சுகத்தை தர அவர் ரெடியா தான் இருக்கிறார். ஆமா, உடனே அவர் இப்ப நிறைய இடத்துல பாக்குறோம். இப்ப நீங்களே நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, நீங்களும் ஹீலிங்க ருசி பார்த்திருப்பீங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதோ, சகோதரர்கள் ஜெபம் பண்ணும் பொழுதோ, கைகளை மேல வைக்கும் பொழுதோ, இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா வலிகள் இருந்த தடையுமே தெரியாம கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அப்ப கர்த்தருக்கு தலைவலியா இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, எதுவுமே பெருசு இல்லை. கர்த்தர் முன்பாக எல்லாமே சின்னதுதான். நான் ஜெபம் பண்ணா தலைவலி போதுங்க, நான் ஜெபம் பண்ணா கேன்சர் போக மாட்டேங்கன்னு சொல்றேன்னா, நமக்கு தலைவலிக்கு ஜெபம் செய்யும் பொழுது நமக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கிறது. அதே கேன்சர் அப்படின்னு வரும்பொழுது விசுவாசம் குறைவாக இருக்கிறது. அப்போ நமக்கு தான் இந்த இடத்துல நாம தான் தடையை தவிர அந்த கர்த்தருடைய வல்லமைக்கு ஒருபோதும் தடையே இல்லை. அப்போ நம்ம உண்மையாகவே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நம்ம அவரை நோக்கி இருக்கும் பொழுது அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்போ துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவனை துதித்து பாடும் பொழுது, அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது அங்கே விடுதலை உண்டு, அங்கே வியாதிகளுக்கு சுகம் உண்டு என்பதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 23, மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஆமென். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ அந்த வியாதிகளுக்கு வியாதிகளுக்கு சுகம் வேணும்னா நம்ம விசுவாசம் என்ற கதவை திறக்க வேண்டும்.
அப்போ when we open the doors, அந்த விசுவாசம் என்ற கதவை திறந்து நம்ம வந்து அவரை நோக்கி இயேசுவால முடியும், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், அந்த நாமம் வந்து உச்சரிக்கப்படும் பொழுது அங்கு விடுதலை உண்டாகும் என்பதை நம்ம முழு நிச்சயமாக விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அங்கே சுகம் உண்டாகும். இந்த சுகம் உண்டாகாம இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. முழுமையாக நம்ம தேவனை வந்து விசுவாசிக்க வேண்டும். நான் இதை ஒத்துக்க வேண்டாம், இந்த வியாதி இருக்கு அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கவே வேண்டாம். அது தலைவலியா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, அது அந்த பிசாசுக்கு என்னுடைய உடம்புல உட்கார்ந்து கிரியை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா வெளியிருந்து வந்து சகோதரர்கள் ஜெபித்தா மட்டும் பத்தாது. ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்திற்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழே எல்லா முழங்காலும் மண்டிட்டு நமக்கு தெரியும். அப்போ அந்த நேரத்துல சுகம் உண்டாகும். ஆனா அதுக்கப்புறம் அந்த பாவத்தை நம்ம மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அது போனது திரும்ப வந்துட்டு இன்னும் மோசமாதான் நிலைமை மாறும். அப்போ நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, முதல்ல இந்த இடத்துல பாவங்களை அறிக்கையிட வேண்டும். வியாதிக்கு இருந்துச்சுன்னா கூட இனிமே அதை ஒத்துக்கொள்ளாம, இனிமே என் உடம்புல உனக்கு கிரியை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றத அந்த டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஐம் ஃபெட் அப், இனிமேல வந்து என்கிட்ட இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, ஏசு எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார், இனிமேல என்னை வஞ்சிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்ற அந்த மாதிரி யோசிக்கிறமே தவிர, இல்ல என்னால முடியல, எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு கர்த்தர் அனுமதிச்சுட்டாரு, இது என் பரம்பரையா இருக்கு, இது வந்து தீர்க்கறதுக்கு ஒரு வழியே இல்லைன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளாக இல்லாமல் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக ஒத்துக்காம அதை ரிஜெக்ட் பண்ணணும். இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்போ அதுக்குதான் கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இப்ப பார்க்க போற தலைப்பு அதை குறிச்சுதான். நம் எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்ற நம் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. அதுதான் அப்போஸ்தலர் 12 அதிகாரம் வசனம் 38 சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நமக்கு பரிசுத்தாவின் வரம் முழுமையாக இருக்கிறது. அந்த வரங்களோடு சேர்த்து கர்த்தர் நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பூமியிலே பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தும் போது பிசாசிகள் நடுங்கும், அதை வந்து இருக்கிற இடத்தை விட்டு காலி பண்ணும். அது யாரா இருந்தாலும் சரி, இயேசு மேல விசுவாசம் வைத்து இந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகும். அதுக்குரிய வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 18, Matthew 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ அந்த அதிகாரம் வந்து இயேசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் we are co-heirs, அதாவது இயேசுவோடைய உடன் சுதந்திரம் சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா. அது போல இயேசுவுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னா நமக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. இயேசுக்கு சகலத்தின் மேலும் அதிகாரம் இருக்கு, நமக்கும் சகலத்தின் மேலும் அதிகாரம் இருக்கு. அப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த நாமத்திற்கு மேலான ஒரு நாமம் கிடையாது. அந்த நாமத்திற்கு எல்லா வல்லமையும் உண்டு. அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அப்போ அந்த ஹீலிங், இந்த வியாதி இருக்கு பாத்தீங்களா, அந்த வியாதிக்கும் மேல கர்த்தருடைய அதிகாரம் பலன் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ அந்த வியாதி கூட கர்த்தருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. அப்ப ஒரு நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அங்க விடுதலை உண்டு. லூக்கா 10:19 வாசிக்கலாம். லூக் 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஆமென், ஆமென். சோ அத்தாரிட்டி, அந்த வல்லமை, அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் டவுட் நமக்கு கிடையாது. அதுதான் இப்ப பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி. மத்தேயு 28:18 கர்த்தர் வந்து எல்லா அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். லூக்கா 10:19 சொல்லுது, இதோ சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப இந்த அதிகாரம் வந்து அப்போஸ்தலருக்கு மாத்திரமல்ல, இதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரம் உண்டு. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அடுத்தது சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசானவன் வந்து நமக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல பிசாசானவன் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். கீழ்ப்படியாம போகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவன் இயேசுவின் நாமத்திற்கு பயப்படுகிறவனாக, நடுங்குறவனாக இருக்கிறான்னு பாக்குறான் அவன். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெசிஸ்ட் பண்ணணும். பிசாசானவன் வந்து அங்க கிரியை செய்யும் பொழுது அவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அப்போ உண்மையாகவே அவனை பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது
பிசாசானவன் நம்ம மேல அதிகாரம் செலுத்துவதற்கோ ஆளுகை செலுத்துவதற்கோ அவனுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது. அப்போ நம்ம இந்த அதிகாரத்தை உணர்ந்த பிள்ளைகளாக இந்த பூமியை சஞ்சரிக்க வேண்டுமே தவிர அந்த வியாதிகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த ஸ்டேட்டஸுக்கு நம்ம போகவே கூடாது. வாசிப்போம் மார்க் 16 அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 18 வரை. மார்க் 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென், ஆமென். இந்த இடத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாராலையும் இந்த சொல்லப்பட்ட இந்த காரியங்களை, இந்த அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் என்பதுதான் இந்த வசனத்தோட விளக்கமாக இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா உங்களால பிசாசுகளை துரத்த முடியும். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ நீங்க யாருக்கிட்டையாவது வியாதி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போய் அவங்க மேல கைகளை வைக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் கட்டளை இடுறேன் வெளியே போ நீங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவர்களுக்கு சுகம் உண்டாகும். பிசாசானவன் அவங்களை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். அடுத்தது அவர் சொல்றாரு, நம்ம மேல கையை வச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிசாசு யார் உடம்புல பிசாசு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வியாதி இருந்தாலும் சரி, அவர்கள் மேல நம்ம கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த நாமத்திற்கு பிசாசுகள் கீழ்ப்படிந்து அந்த உடலை விட்டு வெளியே போகும். நீங்க யாருக்கு சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி நீங்க ஜெபம் பண்றீங்களோ அங்கே சுகம் உண்டாகும். அங்க சுகம் உண்டாகும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த சுகத்தை பெற்ற பிறகு அந்த சுகத்தை அவங்க தக்க வச்சுக்கணும். எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன பாவம் என்று அறிந்து அந்த பாவத்தை வாயார அறிக்கையிட்டு மனம் திரும்பி நடக்கும் பொழுது அவங்க பெற்ற சுகத்தை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. என்றால் கர்த்தர் சுகத்தை தரும் பொழுது அவர் பரிபூரணமாக அவர் தருகிறார். யோவான் 14 அதிகாரம் வசனம் 13 வாசிக்கலாம். ஜான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமென், ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல வியாதி போகணும் ஆண்டவரே, நிறைய பேர் அது அப்படிதான் பண்றாங்க. ஆண்டவரே இந்த வியாதியை விட்டு நீங்களாகும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படி ஆண்டவர் ஜெபிக்க சொல்லவே இல்லை. பிசாசுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம்ம கெஞ்ச வேண்டாம் அந்த இடத்துல. ஏன்னா ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே நமக்கு சுகத்தை கொடுத்துட்டார். ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே வியாதி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்க தேவையே இல்லை. ஏன்னா பிசாசானவன் மூலமா மட்டும்தான் அந்த வியாதிக்கு நம்ம மேல பலன் இருக்கிறது. இது ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அதிகாரத்தை கொடுத்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்றது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதான் இங்க சொல்றாரு, நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்போ தேவ நாமம் அங்கே மகிமைப்படும், பிதாவின் நாமம் அங்கே மகிமைப்படும். நம்ம அதை கேட்டா மட்டும் போதும், கண்டிப்பா அங்கே நடக்கும். ஹீலிங் நமக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அடுத்ததா பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, பயத்தையும் அவிசுவாசத்தையும் மேற்கொள்ள வேண்டும். இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். என்னன்னா நம்ம அவிசுவாசம், பாவத்தை உணர்றோம், பாவத்தை அறிக்கையிடுறோம், மனம் திரும்புறோம், அப்ப அதிகாரத்தை பயன்படுத்துறோம். அதிகாரத்தை பயன்படுத்தின பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த பிசாசு போச்சா இது போலையா, இந்த வியாதி போச்சா இது போலையா, இன்னும் வலிக்குது, ஏன் இந்த வலி, இன்னும் நான் ஜெபம் பண்றேன், நான் கட்டளை கொடுத்தனே, ஏன் இந்த வலி மாறாம இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவிசுவாசம் பிறக்க ஆரம்பிக்கும். அது இல்லாம பயமும் நமக்கு வரும். இந்த வியாதி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் வரும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க தேவையில்லை. நம்முடைய பயத்தையும் நம்முடைய அவிசுவாசத்தையும் நாம தான் மேற்கொண்டாக வேண்டும். அதுக்குரிய வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனம் 7. 2 Timothy 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி அது பயமுள்ள ஆவி இல்லையா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பயமுள்ள ஆவி இல்லை, அவர் பலமில்லாத ஆவி இல்லை. அவர் சொல்றாரு அந்த ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய ஆவியே நம்மோட கூட இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து கலங்க வேண்டும், எதை குறித்து பயப்பட வேண்டும். தேவன் நமக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். இப்ப வாசிச்ச பாத்தீங்களா, நிறைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் மூலமா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம சுகத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு வசனங்கள் ரொம்ப தெளிவாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுக்குது. நமக்கு எவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலாக நமக்குள்ள ஒரு பயம், ஒரு அவிசுவாசம்,
பிசாசு பேசுகிற வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, இல்ல உனக்கெல்லாம் சுகமாகாது, நீ எல்லாம் சுகத்துக்கு வந்து லாய்க்கு இல்லை, நீ ஒரு பெரிய பாவி, உன் பாவம் மன்னிக்கப்படலாம் இல்ல, நீ வந்து நரகத்துக்கு போக வேண்டியவன் தான் சொல்லிட்டு பிசாசு நம்ம கிட்ட சில காரியங்களை பேசும். நம்ம என்ன பண்றோம்னா, சத்தியத்தை அறிந்த பிறகும் வார்த்தைகள் மேல விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருந்த பிறகும் பிசாசானவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதுதான் சத்தியமோ, ஒருவேளை கர்த்தனை கைவிட்டுட்டாரோ, ஒருவேளை இப்படிதான் வாழ்ந்தாவணுமோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா, தவறான சிந்தனையில ஒரு பொய்க்கு இடம் கொடுத்து நம்ம அதை வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆனா இங்க ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறார். அப்போ முதல்ல இந்த பயத்துல இருந்து முதல்ல வெளியே வாங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே இதுதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஒரு எண்ட் ஆஃப் ஸ்டோரியா இல்லாம இதை மேற்கொள்வதற்கும் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார், இதை மேற்கொண்டு வருவதற்கு ஒரு உதவி செய்கிற தேவன் என்பதை விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அங்க பிரச்சனைகள் இடமில்லாம போகும். வாசிக்கலாம் அடுத்ததா ஏசாயா 41:10. ஐசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அப்போ அவர் நம்ம சொல்றாரு, பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கிறேன், நானே உன்னை பலப்படுத்துறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், நானே உன்னை வலது கரத்தினால் தூக்கி நிறுத்துறேன்னு சொல்றாரு. இது நம்மளுடைய வேலை என்ன? இந்த இடத்துல நம்ம வேலை ஒண்ணுமே இல்லை, பயப்படாம இருந்தா மட்டும் போதும். தேவன் இருக்கிறார், அவர் என்னை காப்பார் அப்படின்ற அந்த பயம் இல்லாமல் அந்த தெளிந்த புத்தி இருந்தா மட்டும் நமக்கு போதுமே தவிர இது அதற்கு மேல எதையும் யோசிக்க வேண்டாம். நமக்கு எது வாழ்க்கையில சரியோ அதை கர்த்தர் செய்வார். ஆனா அவருக்கு இடம் கொடுக்காம நம்ம சுய மாம்சத்துல எந்த விஷயம் செய்தாலும் கூட நமக்கு சமாதானம் வரப்போறது இல்லை. இந்த இடத்துல ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டும். பயமுறுத்துகிற காரியம் எது இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதன் மத்தியில நீதியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, எதை குறித்தும் பயப்படாமலும் எதை குறித்தும் திகையாமலும் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவரே என்னை பலப்படுத்துவார், அவரே எனக்கு சகாயம் பண்ணுவார், அவரே அவருடைய நீதியின் வழக்கத்தை தாங்குவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் அடுத்ததா மார்க் 5ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் 36 வரை. மார்க் 5:35-36. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. 1000 பேர் 1000 சொல்லலாம். அந்த இடத்துல நிஜமாவே அந்த அப்பாவோட மக அந்த பொண்ணு இறந்துருது. இறந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, இந்த இடத்துல நீ ஏன் போதகரை டிஸ்டர்ப் பண்ற, உன் மகளை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தகப்பனோட இருதயம் எவ்வளவு கலங்கி இருக்கும். நான் நம்பி வந்தனே, ஏசு கிறிஸ்துவால சுகம் கொடுக்க முடியும்னு நான் நம்பி வந்தனே, இப்ப என் புள்ள செத்து போச்சுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு கலங்கி இருக்கும். அப்போ அந்த கலக்கத்தை அறிந்த தேவன் என்ன சொல்றாருன்னா, உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே இன்ஸ்டன்டா அந்த அப்பாக்குள்ள எந்த ஒரு எண்ணமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. நீ எந்த விசுவாசத்தோட உள்ள வந்தியோ அதே விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் இரு. நீ விசுவாசத்தோட இருந்தீன்னா தேவ மகிமையை காண்பாய். அப்போ நமக்கும் அதேதான். நம்ம எந்த ஒரு தவறான ஒரு நியூஸுக்கும், தவறான இந்த மாதிரி வியாதிகள் வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு இடம் கொடுத்து பயப்பட தேவையில்லை. அந்த பேட் நியூஸை கேட்டு பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, அது எவ்வளோ பெரிய கடினமான காரியமா இருந்தாலும் சரி, அதை அவர் மேற்கொள்வதற்கு அவரால் முடியும். விசுவாசம் பாத்தீங்கன்னா அவங்க இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, உன் குமாரத்தை மரித்து போலான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை விட அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அது இன்னும் அதிகமாக பேசும். அந்த விசுவாசம் இன்னும் அதிகமான சுவாசத்தை கொடுக்கும்னு பாக்குறோம். அப்போ நமக்கு எது குறையுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பயம் நம்முடைய விசுவாசத்தை குறைக்குது, நம்பிக்கையை குறைக்குது. அந்த பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. இப்ப இது மோசமான ஒரு நிலைமையா இருந்தாலும் கூட கர்த்தர் இதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கையில கடந்து போகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 6. ஜேம்ஸ் 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். அப்போ அந்த விசுவாசத்தோட கேட்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல சுகம் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பயம் சொன்னேன், அடுத்தது அவிசுவாசம். அப்போ சந்தேகப்படாம நம்ம ஒரு கட்டளை கொடுக்குறோம், இயேசுவின் நாமத்துல போ,
தலைவலியே போ, கேன்சரே போ அப்படின்னு நம்ம வந்து கட்டளை கொடுக்குறோம். கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம் இது போச்சா, இது போலையா, இன்னும் வலிக்குதே, இது ஏன் மாறாம இருக்கு அப்படின்னு சொல்லி அவிஸ்வாசம் மட்டும் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொடுத்த கட்டளைகளுக்கு பிரயோஜனமே இல்லை. ஏனென்றால் நமக்கே அதன் மேல விசுவாசம் இல்லாத பொழுது பிசாசு ஏன் நமக்கு பயப்படணும்? தேவனுடைய வார்த்தையின் மேல நமக்கு விசுவாசமே இல்லை. அதனாலதான் சந்தேகம் வருகிறது. அப்போ சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ இவங்களுக்கே வந்து தேவ வார்த்தை மேல விசுவாசம் இல்லாத பொழுது பிசாசு என்ன பண்ணுவான்? திரும்ப வந்து உள்ள உட்காந்துக்குவான், அவன் போக மாட்டான். அப்போ அந்த வியாதிகள் போகாம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் முதல்ல வந்து பாவ அறிக்கை பண்ணாம அந்த பாவத்தோட வாழ்வது. இரண்டாவது பயமும் அவிசுவாசமும் உள்ள இருக்கும் பொழுது அது போகவே போகாது. அப்போ நமக்கு தேவை விசுவாசம், அந்த கான்பிடன்ஸ் வேணும். தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகும், கீழ்ப்படியாம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற அந்த முழு நிச்சயமான விசுவாசம் இருந்தா மட்டும் போதும். அந்த விசுவாசம் நடந்தா கண்டிப்பா வியாதிகளுக்கு சுகம் உண்டு. அடுத்ததா பார்க்க போற தலைப்பு என்னன்னா, சுகத்தை நம்ம எல்லாரும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், அதோடு சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு வாசிக்கலாம் ஐசையா 53 அதிகாரம் வசனம் 5. ஐசையா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். அப்போ தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்ட அந்த ஏசாயால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு வந்து அது கொடுத்துட்டாரு. அது ஆரம்பத்துல பார்த்த 1 பேதுரு 2:24 பார்த்தோம் பாத்தீங்களா? இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமானோம். இதுல குணமாகிறோம் போட்டிருக்கு, ஆனா பேதுருல வந்து குணமானோம் சொல்லி போட்டிருக்கு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 103 3 முதல் 5 வரை வாசிக்கலாம். Psalms 103 3-5. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். 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 கர்த்தர் சொல்றாரு, நம் பாவங்களை அறிக்கையிட்ட பிறகு உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் சொல்லி பாக்குறாங்க. அப்போ கர்த்தர் வந்து நம் பாவங்களை மன்னிக்கிறார். நமக்கு எந்த வியாதி இருந்தாலும் அது சுகத்தை கொடுக்கிறார், நமக்கு வந்து ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்ப ரட்சிப்பை கொடுக்கறது மாத்திரமல்ல, ஜீவ கிரீடத்தை தரன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அப்போ இன்றைக்கும் பலவீனம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி விசுவாசத்தோடு உறுதியாக நிற்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் சொல்றாரு, கழுகுகளுக்கு சமானமான உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை நம்ம உணர வேண்டும். இதை உணர்ந்து இந்த சுதந்திரத்தை, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்ததா வாசிக்கலாம் மார்க் 11 அதிகாரம் வசனம் 24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆமா, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது, அப்போ எப்பெல்லாம் அப்பொழுது வருதோ அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். எந்த கண்டிஷன்? இங்க நமக்கு சுகம் வேணும் வியாதியில அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா, முதல்ல ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஜெபம் பண்ண பிறகு வலியே போலனா கூட பரவாயில்ல, அந்த வலி போனதுக்குரிய ட்ரேஸே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் வந்து அவர் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல விடுதலை உண்டுன்னு சொல்றாரு. நான் எதை கேட்டேன் அது வந்து அவருடைய சித்தம். நம்ம எல்லாருமே வந்து வியாதி இல்லாம வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதுக்காக மட்டும்தான் அவர் உடம்பு கிழிக்கப்பட்டுச்சு. சிலுவையிலே வந்து அவர் தொங்கி அவர் மரித்தார்னு பாக்குறோம். பாவங்களை மாத்திரம் சுமக்கல, நம் நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்தாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இது தேவ சித்தம். எதுன்னா நீங்களும் நானும் வியாதி இல்லாம வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, இந்த ஜெபம் அவருடைய சித்தத்தின் படியான ஒரு ஜெபம். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இதை விசுவாசிச்சோம்னா அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இதுல எந்த ஒரு டவுட்டும் நமக்கு தேவையே இல்லை. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது we can expect an answer. கர்த்தரிடமிருந்து நமக்கு ஒரு பதில் கண்டிப்பா வரும்ன்றதை நம்ம உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ கடைசியா ஒரு 4 வசனம் அதோட நம்ம முடிச்சுக்கிறேன். மத்தேயு 8 அதிகாரம் வசனம் 8 வாசிக்கலாம். சுகம் பெற கட்டளை கொடுக்க வேணும்.
நம்ம எல்லாருக்கும் சுகம் கண்டிப்பா உண்டு. நம்ம கெஞ்ச தேவையில்லை. இனிமே நம்ம கட்டளை கொடுத்து அந்த கட்டளையின் மூலமாக அந்த சுகத்தை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்குரிய வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 8. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி கேட்கிற ஆண்டவர்கிட்ட, என் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க வரான். அப்போ ஆண்டு நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. அவன் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வரலாம் வேண்டாம், நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஏன்னா உங்க வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. ஒரு வார்த்தை மட்டும் நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இதை கேட்ட பிறகு ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலரிலும் நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவனுக்கு எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்களேன் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு. ஆண்டவரே நீங்க வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, நான் ஒரு பாவி, ஆனா உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, நீங்க உங்க வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா உடனே எங்க சுகம் உண்டாகும், வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலும் காணவில்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப ப்ளீஸ் ஆகுறாரு. அவனை பார்த்து ரொம்ப பிரியப்படுகிறார். அப்போ அவன் ரொம்ப தாழ்மையுள்ள மனிதனாக இருந்து இதை சொல்றான். ஒரு வார்த்தை மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே அந்த அத்தாரிட்டி, அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது சுகம் உண்டாகிறது. அந்த தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தையாக இருக்கிறது. அப்ப நாமும் கூட தேவ வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, இயேசுவின் நாமத்தோடு அந்த வேத வாக்கியங்களை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா அங்கே விடுதலை உண்டு. வாசிக்கலாம் லூக்கா 7:7. லூக் 7:7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். அப்போ இந்த இடத்துல ரொம்ப தாழ்மையுள்ள இருதயத்தோடு, உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக நான் எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாகான். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆண்டவரே நீங்க யாராவது அனுப்பிவிடுங்க, அவங்க மேல கையை வைக்கட்டும், ஜெபம் பண்ணணும் சொல்லி நம்ம கேட்க தேவையே இல்லை. இந்த இடத்துல நமக்கே we can do self deliverance. நாமே நம் வியாதிகளுக்கு சுகம் கொடுத்துக்க நம்மளால முடியும். ஏன்னா கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே அதிகாரத்தை கொடுத்திருக்கார். நமக்கு தேவை இந்த இடத்துல பாவ அறிக்கை பண்ணணும். இரண்டாவதாக அந்த நாமத்தின் விசுவாசம் வைக்கணும். அபிசுவாசம் சுத்தம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இயேசு நாமத்தை சொல்றேன், அசுத்தாவே வெளியே போ அப்படின்னு கட்டளை கொடுக்கும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகி நம்ம விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கண்டிப்பா அங்க சுகம் உண்டாகும். வாசிக்கலாம் மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 23. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் என்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணு, என்கிட்ட நீ கெஞ்சு, அப்ப சுகத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இங்க சொல்லவே இல்லை. அந்த இடத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நமக்கு மலை போல இருக்கிறது எது? நம்முடைய வியாதிகளும் நம் பிரச்சனைகளும் தானே. அப்ப அதை பார்த்து பேச சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி கெஞ்ச சொல்லவே இல்லை. பிசாசானவனை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அப்போ பிசாசை பார்த்து தான் நம்ம பேசணுமே தவிர வேற எதுவுமே இங்க இடமே இல்லை. இயேசு கிறிஸ்துவ நாமத்துல அசுத்தாவியே இந்த இடத்தை விட்டு வெளியே போ, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொல்ற இந்த கேன்சர் அசுத்தாவியே இந்த இடத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த பிசாசை பார்த்து அந்த வியாதியை பார்த்து நம்ம கட்டளை கொடுக்கும் பொழுது சந்தேகப்படாமல் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அங்க கட்டளை கொடுக்கும் பொழுது அங்க சுகம் உண்டாகும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு பெரும்பாலும் நானும் கேட்கிறேன், நம்ம சபை ஐக்கியத்தையும் நான் சொல்றேன், நம்ம ஐக்கியத்துல இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ வந்த பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், இதை நீங்களாக்குங்க, இதை விட்டு எடுத்து போடுங்க, உம்மால கூடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சி ஜெபம் பண்றாங்க. ஆனா வியாதிகளுக்கு கெஞ்சி சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லையே இந்த இடத்துல. அது நம்முடைய சுதந்திரம். தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு அவர் சொல்றது என்னன்னா, அந்த பிசாசை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. பெரும்பாலும் ஜெபத்துல கேட்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கட்டளையே கொடுக்க மாட்டேன்றாங்க. கட்டளை கொடுக்காம, ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்க நீர் வல்லவராக இருக்கு, நீர் சுகத்தை தாரும் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னது கட்டளை கொடுன்றாரு. பிசாசானவனை பார்த்து நீ பேசு, அவனை பார்த்து கட்டளை கொடு. நீ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல அவன் நடுங்கி ஓடி போகணுன்றதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்குது. அதை விட்டுட்டு ஆண்டவரே ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றதுல
ஆண்டவர் சொல்லவே இல்லையே. ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லவே இல்லையே. கட்டளை தான் கொடுக்க சொல்றாரு. அப்ப நாமும் கூட வியாதியா இருந்தாலும் சரி, பிசாசா இருந்தாலும் சரி, அவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், இங்க கிரியை செய்யற அசுத்தாவே சாத்தானே, இந்த இடத்தை விட்டு, இந்த உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளை இடன்னு சொல்லிட்டு அதிகாரத்தோடு கட்டளை கொடுக்கும் பொழுது அங்கே சுகம் உண்டாகும். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 24 வரை. ஜான் 11:43-44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். சரி, பார்த்தா தேவன் வந்து he speaks life. அவர் ஜீவன் பேசுறார். ஒருத்த மரித்து கிடக்கிறான், 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாற்றம் எழுந்த அந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, கல்ல உருட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி உருட்டி போட்டுட்டு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அதிகாரத்தோடு. அந்த இடத்துல கெஞ்சல, பிதாவாகிய தேவன் பார்த்து அவர் கெஞ்சலாம் இல்ல, அவர் வந்து லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்ட மாத்திரத்துல அவன் உயிர் பெறுகிறான். அவன் உயிர் பெற்று மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் இப்படி பார்த்து சீர சுத்தி இருந்ததை பார்த்து அவிழ்த்து விடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தினார். அதே போல நாம் கூட அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இதே விஷயத்தை தான் அப்போஸ்தலர் பண்ணியிருக்கிறாங்க. அதை குறித்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை. ஆக்ட்ஸ் 3:6-7. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், நம்ம பெரிய டாக்டரை பார்க்கலாம், நமக்குள்ள ஏகட்ட பணம் இருக்கலாம், அந்த வியாதிகளுக்கு வந்து சுகம் கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த ஆப்ரேஷனை பண்றதுக்கோ, அது வியாதிக்கு வந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கோ நம்ம கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கலாம். அதெல்லாம் இங்க முக்கியமே இல்லை. இங்க பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் ஜீவன் அவர்கிட்ட இருந்துச்சு பேதுருகிட்ட. அதான் சொல்றாரு, என்னிடத்தில் உள்ள ஜீவனை உனக்கு நான் தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இந்த இடத்துலயும் கூட பேதுரு பாத்தீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, அவன் கையை பிடித்து அப்படி எந்திரிச்சு அவரை தூக்கி விடுகிறார். அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதுன்னு பாக்குறோம். அப்போ நம்ம அந்த கட்டளையை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இப்ப யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இயேசுவின் நாமத்துல கையை வச்சு அசுத்தாவியை வெளியே போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிசாசு கீழ் படிஞ்சே தீரணும். அந்த இடத்தை விட்டு வெளியே போயே ஆகணும். நீங்க கண்ணால காண்பது விசுவாசம் அல்ல, கண்ணால காணாமல் விசுவாசிப்பதுதான் பெருசுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம் நம்ம எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் அவன் கண்டு விசுவாசித்தான், நம்ம எல்லாருமே காணாமல் விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம விசுவாசமும் நமக்கு கிடைக்க போற ரிவார்டும் ரொம்ப பெரியதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து கண்ணுல பார்க்கல, இது சரி ஆகலன்னு சொல்லி அவிசுவாசத்துக்குள்ள போகாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அங்க விடுதலை உண்டாகும் என்ற நம்பிக்கை. அப்போ அவிசுவாசம் இல்லாமல் நம்ம உச்சரிக்கும் பொழுது, அதிகாரத்தோடு அவர் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகும். வாசிக்க கடைசி வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 21. Proverbs 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுபவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென், ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம எதை நம்ம சொல்றோமோ அதன் கனியை அவர்கள் புசிப்பார்கள். இந்த இடத்துல ஜீவன் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஜீவன் உண்டாகும். ஆனா சொன்ன பிறகு இது சரியாகலையே அப்படின்னா அந்த பிசாசு அந்த இடத்தை விட்டு போகவே போகாது. இப்ப நம்ம கத்துக்கிட்ட என்ன விஷயம்னா, நீங்க பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், வியாதியோட வாழ்றது கர்த்தர் நம்ம யாரும் அனுமதிக்கவே இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்பாவே கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே சுகத்தை கொடுத்துட்டார். அப்போ வியாதி ஏன் வருது அப்படின்னா நம்ம பாவத்தின் மூலமா மட்டும்தான் வியாதிகள் வருகிறது. அப்போ அந்த வியாதிகள் வந்த பிறகு அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று பார்த்தோம். பாவத்தை அறிக்கையிட்டு கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்பணும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாரும் அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம். அந்த வியாதியை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம். நம்ம அந்த வியாதியை ஒப்புக்கொள்வது தேவையே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய உடம்பு கிழிக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா நீங்களும் நானும் சுகமாய் வாழ்வதற்காக தான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்த வேண்டும். கர்த்தரிடம் அதிகாரம் இருக்கிறது. அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த அதிகாரத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அப்போ
வியாதிகளுக்கு சுகத்தை கொடுக்க நீங்க போகும் பொழுதோ, உங்களுக்கே நீங்க வியாதிகளுக்கு சுகம் கொடுக்க நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதோ, உங்களுக்குள்ள ஒரு பயமோ அவிசுவாசமோ ஒருபோதும் வரவே கூடாது. அதுதான் உங்களுடைய அந்த ஹீலிங்க்கு, அந்த வியாதிகளுக்கு சுகமாகாம இருப்பதற்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்கிறது. இது நம்ம இந்த வியாதியிலிருந்து சுகம் கர்த்தர் கொடுத்துட்டாருன்ற அந்த விஷயத்தை உணர்ந்து முழுமையாக நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவரில் நிலைத்திருந்து கடைசியா நம்ம பார்த்தது போல கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி கெஞ்சாம அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொல்றேன், வெளியே போ அசுத்தாவின்னு சொல்லி, அந்த வியாதி எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அந்த பிசாசுக்கு பேர் என்னன்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் தலைவலி அப்படின்னா அதுதான் பிசாசோட பேரு. இப்ப கால் வலி, மூட்டு வலி அப்படின்னா அந்த பிசாசோட பேரு மூட்டு வலி பிசாசு. தலைவலினா தலைவலி பிசாசு, இடுப்பு வலினா இடுப்பு வலி பிசாசு, சக்கரை வியாதினா சக்கரை வியாதி பிசாசு. இப்படிதான் அந்த பிசாசோட பேரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேரை பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், மூட்டு வலி கொடுக்க அசுத்தாவியே என் உடலை விட்டு வெளியே போ. தலைவலியை கொடுக்க அசுத்தாவியே இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொல்ல என்னை விட்டு வெளியே போ. இடுப்பு வலியை கொடுக்க அசுத்தாவியே இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொல்ல என்னை விட்டு வெளியே போ. இப்படின்னு சொல்லி கட்டளை நம்ம அதிகாரத்தோடு கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த நாமத்திற்கு அது பயப்பட்டு அது கீழ்ப்படிந்து அது விட்டு ஓடி போகும். அது ஒரு ஸ்டெப். அதுக்கு முன்பாக பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் சுகம் உண்டு. இந்த உணர்வோடு இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கோம். இந்த உணர்வோடு இதை மறந்து விடாமல் நம்ம எல்லாரும் இன்னும் அதிகமாக எழும்பி இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு நமக்கு மாத்திரமல்ல நம்ம கை வைக்கிற எல்லாருக்கும் சுகம் உண்டாகும்படியாக இந்த வரத்துல இன்னும் பெருக வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டு நம்ம இன்னும் அதிக பெருகி இன்னும் கர்த்தர் ராஜ்யத்தை எடுத்து கட்டுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரதர் சிஸ்டர்ஸ், யாராவது ஒரு பிரேயர் பண்றீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இதோ இவ்வளவு நேரம் தாசனை மறைத்து நீங்கள் எங்களுக்கு வேத வாக்கியங்களை கேட்பதற்காக எங்களுக்கு பாக்கியம் செய்ததற்காக கோடான கோடி நன்றியப்பா. இந்த தருணத்திலே அப்பா, இதோ ஆண்டவரை, பாவம் வியாதி எதனால் வருகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அப்பா. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரிக்கும் பொழுது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று நாங்கள் வேத வாக்கியங்கள் வாசித்திருக்கிறோம் அப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே, வியாதி பாவத்தினால்தான் வருகின்றது என்பதை உணர்ந்திருக்கணும் அப்பா. இது மூதாதையர் செஞ்ச பாவமோ இல்ல மூதாதையத்துக்கு வந்த வியாதியோ எங்களுக்கு வரவில்லையப்பா. அவனவன் செய்த பாவத்தினால் வந்திருக்கின்றது என்பதை உணர்கின்றோம் அப்பா. அப்படி வரும் பொழுது அப்பா தகப்பனே, இதோ உம்மிடம் நாங்கள் உறுதியோடு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரத்தோடு ஜெபம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்பா. இந்த கூடியிருக்கின்ற சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருமே ஆண்டவரே, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வியாதியை விரட்டுவதற்கு தங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் நாங்கள் மூப்பரை தேடி போகாமல் நாங்களே ஜெபம் செய்யக்கூடிய அந்த விசுவாசத்தை பெற வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவர் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறக்கூடிய தகுதியை பெற வேண்டும் அப்பா. அந்த உறுதியான விசுவாசத்தில் ஏசப்பா எங்க வியாதியை குணமாக்குவாரு. சின்ன வியாதியா இருந்தாலும் சரி, கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அது சாத்தான் நம்மளை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே. ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதி எங்களை விட்டு போவதை நாங்கள் உணர்கின்றோம் அப்பா, நாங்கள் ருசிக்கின்றோம் அப்பா. அந்த நேரத்திலே ஆண்டவரே சந்தோஷமாக இருக்கின்றதப்பா. அதை உறுதியாக நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் ஆண்டவரே அவிவிசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் செய்யக்கூடாது ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்ற தகுதியை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்றால் அவருடைய நாமத்திலே வியாதி குணமாகும், எங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவோம் என்று நம்பிக்கையோடு அதிகாரத்தோடு தொடர்ந்து ஜெபம் செய்யும் பிள்ளைகளாக எங்களுடைய வியாதியும் விரட்டுவதற்காக எங்கள் சகோதரிகள் யாரு எங்கள் ஜெபம் செய்ய சொன்னாலும் ஆண்டவரே, அவர்களுடைய வியாதிகளையும் விரட்டுவதற்கு நாங்கள் உமது உண்மையான சீச பிள்ளைகளாக மாறக்கூடிய தகுதியை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கின்ற அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி தொடர்ந்து உமது பிள்ளைகளாக, உமது கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றம் செய்ய கிருபை தந்து கொண்டிருக்கின்றீர். தொடர்ந்து மனம் திரும்பும் பிள்ளைகளாக, உமது வேத வாக்கியங்கள் படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை வழிநடத்துவீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன். Amen. Praise Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Prayer பண்ணல brother. சொல்லுங்க brother. கொஞ்சம் இருப்பு வலி ரொம்ப brother, கொஞ்சம் prayer பண்ணுவீங்களா?
ಇಳುವರಿ ಜಾಸ್ತಿ ಇರ್ತದೆ ದಾಮೋದರ, ಕಮ್ಮಿ ಆಗೋದು ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತದೆ ಡೈಲಿ. சரி, இப்ப நீங்க வாசிச்சது போல நிதானிச்சு பாருங்க. நான் ஜெபம் பண்றேன். சரிங்களா? ஒத்துக்காதீங்க. இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. ரிஜெக்ட் பண்ணுங்க. நீங்க ரிஜெக்ட் பண்ணாதான் அது போகும். நான் ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு, திரும்ப அது வருது அப்படின்னா நீங்க ஒத்துக்க கூடாது. இன்னைக்கு வாசிச்சது போல ரிஜெக்ட் பண்ணுங்க அதை. சரிங்களா? நீங்க நிறைய பாவ அறிக்கை பண்ணிருப்பீங்க. ஆனா அது எனக்கு இருக்குன்றதை நீங்க ஒத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதான் அது போக மாட்டேங்குது. ஒத்துக்க வேண்டாம். சரிங்களா? நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். இடுப்புல கை வச்சுக்கங்க. இயேசுவே ஆண்டவரே, இந்த நேரத்துல சகோதரன் ஜெரால்டுக்காகவும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. நீங்க எத்தனை இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமுள்ள தேவன் ருசி பார்த்திருக்கிறோம் ஏசப்பா. அவரை ஆண்டவரே நீ எவ்வளவோ பாதுகாத்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் இந்த வழிக்குரிய சில காரியங்கள் ஆண்டவரே அவரால் மேற்கொள்ள முடியாம அவரை பலவீனமாக இருக்கிற ஏசப்பா. நீங்க அந்த பலவீனத்துல இருந்து அவருக்கு முழுமையாக நீங்களாக்கி பலனை தாங்க ஏசப்பா. உங்க நாமத்தின் மேல நாங்கள் முழுமையாக விசுவாசம் வைக்கிறோம். எங்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அதனால ஆண்டவரே இந்த நேரத்துல கட்டளை கொடுக்க போறேன் ஏசப்பா. உங்க நாமத்துல பிசாசு கீழ்ப்படிந்து ஓடும். அதுல எங்க எந்த டவுட்டுமே இல்லை. எங்க விசுவாசத்தை மாத்த நீங்க வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா. இந்த நேரத்துல சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். சகோதரன் ஜெரால்டுக்கு இடுப்புல வலியை கொடுக்கிற அசுத்தாவிய சாத்தானே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், அவர் இடுப்பு பகுதியை விட்டு வெளியே போ, திரும்ப வராத. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், சகோதரர் ஜெரால்டுக்கு இடுப்பு பகுதியில வலியை கொடுக்கிற வலி அசுத்தாவிய சாத்தானே, அப்பப்ப விட்டு விட்டு வருகிற அசுத்தாவியே அவர் உடலை விட்டு இடுப்பை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். உனக்கு இனிமே இங்க அதிகாரம் இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், சகோதரனுக்கு உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பலவீனங்களை உண்டாக்குகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவியையும் சாத்தானையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். அவர் உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். Brother Gerald's body, I command you to be healed right now in Jesus' name. ஆண்டவரே நீ சுகத்தை கொடுத்துட்டீங்க செப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறேன் செப்பா. அந்த வழியில நீங்களாகி அவர் சாட்சியுள்ள மகனாக ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை பறைசாற்றுகிற மகனாக நீர் மாற்ற வேண்டுமாய் அவரை முழுமையா உணவு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ஆமென். சரிங்க பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட். மகாதேவி பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு இந்த கொஞ்சம் ஒரு 2-3 நாளாவே ஒரு வாரமாவே நரம்பு கை கால்லாம் இழுக்க ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு இந்த பிரேயர் எனக்காகவே இருந்துச்சு பிரதர். எனக்கு நான் இதே மாதிரிதான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன் கட்டளை இட்டுக்கிட்டு. ஆனா நரம்பு இழுக்க அந்த இதெல்லாம் இல்லாத இப்ப இருக்குது பிரதர். நான் இன்னைக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கேன் தலைய. ஏசப்பா பரிபூர்ணமா அதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் பிரதர். அதுக்காக தெரிஞ்சுக்கலாம் பிரதர். நம்ம பண்றேன் சிஸ்டர். ஏசப்பா இந்த வேளையில ஆண்டவரே சகோதரி மகாதேவிக்காக சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சகோதரிக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக அவரை வைத்திருக்கிறீங்க சப்பாக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவருடைய சாட்சி அநேகருக்கு ஆண்டவரே அது ஊந்துகோலா இருந்த ஆண்டவரே. நிறைய நாங்க விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறோம் சப்பா. இப்பயும் கூட ஆண்டவரே சமூகத்துக்கு வருகிறோம். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. நீர் சுகத்தை கொடுத்தது ஆண்டவரே. அதை மாற்றம் செய்ய யாராலையும் முடியாது ஆண்டவரே. அவருடைய மகளாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அவள் செய்த பாவங்களை ஆண்டவரே நீர் அவங்களை வெளிப்படுத்தி காட்டுங்க சப்பா. அந்த பாவங்களை ஆண்டவரே நிறைய அறிக்கையிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் கூட உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்க சப்பா. அதை அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே முழுமையாக மனம் திரும்பக்கூடிய கிருபை தாங்க. முக்கியமா ஆண்டவரே இனிமேல அவிசுவாசத்துக்கோ பயத்துக்கோ இடம் கொடுக்காம ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை உள்ள மகளாக ஆண்டவரே அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் பிசாசானுடைய அந்த கிரியின் மூலமாக ஆண்டவரே பலவீனம் உண்டாகிறது. அந்த பலவீனத்துல அவங்க ஜெயிச்சு வரத்துக்கும் நீங்க அவனுக்கு பலனை தாங்க இசப்பா. ஏனென்றால் வசனம் சொல்வது போல நீர் எங்களுக்கு ஆண்டவரே பலவீன ஆவியை கொடுக்கல ஆண்டவரே. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கீங்க சப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பலமுள்ள ஆவியினால ஆண்டவரே சகோதரியை நீர் எடுத்து பயன்படுத்தி வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. இப்ப கூட ஆண்டவரே அவங்களுக்கு தலைக்கு ஸ்கேனுக்கு சொல்லி போயிருக்காங்க சொன்னாங்க ஆண்டவரே. அந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நார்மலா வரணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே கேட்கிறோம் இயேசுப்பா. அந்த அப்நார்மலா கொடுக்கிற அசுத்தாவிய சாத்தான கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். அவங்களை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். இப்ப கூட நரம்பு ஒரு மாதிரி இழுக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆண்டவரே. இந்த நரம்பை ஒரு மாதிரி இழுக்க வைக்கிற அசுத்தாவிய சாத்தானே அவங்க உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். சகோதரி இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே அவங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சகோதரி உடம்புல பலவீனத்தை உண்டாக்குகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். அவங்க உடலை விட்டு வெளியே போட சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன்.
Body be healed in Jesus' name. This is Mahadevi's body. I command you to be healed by the name of Jesus. She is healed by the stripes of Jesus. 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால அவங்க சுகமாயிட்டாங்கன்றதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நீ சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தைரியமா இருக்கு சார், உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். சரிங்களா? நீங்க தைரியமா மட்டும் இருங்க, பயப்படாதீங்க. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, brother. விக்டர் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். சகோதரருக்கு வந்து ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிருந்தாங்க. சரி. போய் பிரேயருக்கு அவங்க ஆர்சிக்காரவங்க அவங்க வீட்டுல இது தேவை மாதிரி வச்சிருந்தாங்க. நான் எங்க வீட்டுல பிரேயர் முடிச்சுட்டு அங்க போய் கலந்துட்டு அவங்க உணவு எல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரப்ப அவங்க சில கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அதாவது சகோதரனுடைய குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, சரி, அவங்களோட எதிர்காலத்துக்கு அவங்க சொத்துல இருந்து அவங்க அப்பா சொத்துல இருந்து பங்கு கொடுங்க அப்படி சில கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. சரி. நான் வந்து அவங்க வந்து குடும்பம் 17 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி, அவங்க குடும்பம் வந்து அவங்கதான் பாதுகாத்துக்கணும். இப்ப ஏதாவது நாங்க தான் செய்யலாம். சொத்துல பங்கு வைக்கிறது வந்து எங்க அம்மா அப்பா தான் கேட்கணும். அது எங்கள்கிட்ட கேட்கறது எங்க அம்மா கிடையாது, எங்க அப்பா வயதாயிடுச்சு. அது வந்து பேசுறதுக்கு இது கிடையாது சொன்னா அவங்க நம்ம அவங்கள ஏமாத்துன மாதிரி கொண்ட மாதிரி ரொம்ப எங்கள்கிட்ட ரொம்ப அந்த ஊருக்காரங்க ஒரு 15 பேர் சேர்ந்து எங்களை கேட்டாங்க. நானு இப்போ தங்கச்சி 3 பேரா தான் இருந்தோம் இந்த இடத்துல. அப்ப கேட்கறேன் எனக்கு கொஞ்சம் கோவமாயி என்ன பண்ணிட்டேன், இவ்வளவு காலமா அந்த பையன் சுகம் இல்லாம இருந்தான் கொண்டான், இல்ல நாங்க தான் ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் எல்லாம். அப்பெல்லாம் அந்த ஊருக்காரங்க எதையுமே கொண்டுக்கல. இப்ப மனைவி கூட அவரை வந்து சரியா கண்டுக்கல. இந்த காலத்துக்கு வந்து சொத்துல பங்கு கேட்டோம், அந்த பையனுடைய வரவு செலவு பேங்க் அக்கௌண்ட்டை குறித்து எங்கள்கிட்ட கேக்குறீங்க. இது வந்து கேட்கிற நியாயம் கொஞ்சம் கோவமா பேசிட்டு நான் அவங்கள வந்து அவங்கள்ட்ட ஏதோ நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஏதோ அவங்க வரவு செலவு நீங்க வந்து ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால இவ்வளவு உரிமையா கேட்குன்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டு வந்துட்டேன் பிரதர். சரி. எனக்கு 2-3 நாள் அந்த நடந்த சம்பவங்களே ஃபீலிங்ல அப்படியே இருதயத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் வெளியேற்றினால அந்த ஃபீலிங் வெளியே வர முடியல. நம்ம இப்படி கோவமா பேசிட்டோம், அவங்க இது மாதிரி கேட்க முடியாது கேட்டுட்டாங்கன்னா அந்த ஃபீலிங்ல இருந்துச்சு. சரி. ஒரு ஜஸ்ட் பெயின் அந்த வலது பக்கம் வலிச்சுக்கிட்டு இழுத்து பிடிச்ச மாதிரி கனத்துக்கிட்டு கனமா இருக்கு வலிச்சுக்கிட்டு. சரி. ஃபீலிங்ல இருந்து எனக்கு வெளியேற முடியல. சரி. நம்ம கேட்ட கேள்விகளுக்கு நம்ம கொடுத்த கோவமா பேசுனதுக்கு நான் அந்த இது ஒன்றும் இதாம அதே சிந்தனையில இருக்கு ஒரு 3 நாளா. சரி பிரதர். அசுத்த விரட்டுறதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். சரி பிரதர். சரி, அவங்கள மன்னிச்சிருங்க பிரதர். நீங்க சரிங்க, மன்னிச்சுட்டாங்க. மன்னிச்சிருங்க அவங்கள. நம்முடைய போராட்டங்கள் மாசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் நமக்கு போராட்டம் உண்டு வசனம் சொல்லுது. ஏன்னா மனுஷங்க மேல கோச்சிக்கிறதுல நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்க மூலமா பிசாசு கிரியை செய்யுது. அதனால அவங்க மன்னிச்சு அவங்களை ஆசீர்வதிங்க. கண்டிப்பா வந்து ஆண்டவர் போய் சுகத்தை கொடுத்துருவாரு உங்களுக்கு. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த நேரத்துல சகோதரன் விக்டருக்காக உங்க சமூகத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே. உமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மகன் ஆண்டவரே. நீர் அவரை முன்குறித்து ராஜ்யத்துக்கு என்று ஆண்டவரை கனி கொடுக்கிற மகனாக ஆண்டவரே. எத்தனையோ பேர் சத்தியம் சொல்வதற்கு நீங்க வந்து அழைச்சு சென்றிருக்கீங்க ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு பலவீனம், அதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சாவு காரியத்துல ஆண்டவரே அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் கூட சில பேர் வந்து ஆண்டவரே அவரை வந்து அழுத்தினதுனால அவரும் கூட ஆண்டவரே மாம்சத்துல அப்பா இடறி அவங்க மேல கோச்சிக்கிட்டாரு ஆண்டவரே. அப்பா, நீங்க அந்த சிச்சுவேஷனை அறிஞ்சிருக்கிறீர் ஆண்டவரே. நேரத்துல சகோதரனுக்காக அவரும் நானும் ஆண்டவரே நாங்களும் சபையாக உம் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய பாவங்களை மன்னிங்க அப்பா. விசுவாசி பதறான்னு வசனம் சொல்லுது ஆண்டவரே. ஒருவேளை அவர் வந்து பதட்டப்பட்டிருந்தாருன்னா ஆண்டவரே நீங்க அவருக்கு பலன் கொடுங்க. இன்னைக்கு வாசிச்சது போல நீ கலங்காதே திகையாதே, நான் உடனே கூட இருக்கிறேன் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணீங்களே ஆண்டவரே. அந்த வசனத்தை இதுக்காக நான் கிளைம் பண்றேன் சப்பா. நீங்க வந்து ஆண்டவரே அவரோட கூட இருங்க. அவர் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் ஆண்டவரே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க எனக்கு எதிரி யாருன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவருக்கு நீங்க தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. அப்ப அது போல இன்னைக்கு வச்சது போல கர்த்தராக இயேசு நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை ஆவியை கொடுத்துன்னு சொன்னீங்க ஏசப்பா. அந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்கிறேன். நீர் அவருக்கு ஆண்டவரே பலனை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பலனை நீங்க தாங்க ஏசப்பா. எதை குறிச்சும் பயப்படவும் கலங்கோ வேண்டாம் என்றால் நீங்க கூட இருக்கிறீங்க அப்பா. இந்த பதட்டத்தின் மூலமாக அவருக்கு நெஞ்சு வலி ஒன்று மாதிரி சொல்றாரு ஆண்டவரே. ஏசப்பா நீங்க சுகத்தை கொடுத்துட்டீங்க ஏசப்பா. இன்னைக்கு வாசித்த வசனங்கள் மூலமாக சுகத்தை கொடுத்துட்டீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அசுத்த ஆவியை சாத்தான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், சகோதரன் விக்டரை விட்டு வெளியே போ, திரும்ப வராத.
சகோதரன் விக்டருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கி பதட்டத்தை கொடுக்கிற அசுத்தாவிய சாத்தானே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், இப்பவே சகோதரனை உடலை விட்டு வெளியே போ, திரும்ப வராத. உனக்கு இனிமே இங்க அதிகாரம் இல்லை. எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறார், எங்களை சுத்திகரித்திருக்கிறார். இனிமேலையும் சகோதரன் உடம்புல உட்கார்ந்துகிட்டு கிரியை செய்யறதுக்கு உனக்கு இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், சகோதரனுக்கு வந்து நெஞ்சு பகுதியில வலியை கொடுக்கிற வலிய சுத்தாவிய சாத்தானே, இப்பவே அவர் உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். Body be healed in Jesus name. To the victor's body, I command you to be healed right now in Jesus name. இயேசுவின் ஜீவனை அவர் உடல்ல செலுத்துறேன். இயேசப்பா, நீங்க இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. நீங்க சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இயேசுவின் நாமத்தை சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். இப்பவே அந்த வலி நீங்கள் ஆயிடுச்சுன்றதை நான் முழுமையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் தழும்புகளால சகோதரன் சுகமானார்ன்றதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசப்பா, இந்த இடத்துல உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரதர், ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. எப்படி இருக்கு பிரதர் இப்போ? சரிங்க பிரதர், உங்களுக்கு சரியா போச்சு பிரதர். விசுவாசமா இருங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரதர், ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர், எங்க பெரியப்பா ஜான் பாஸ்கோ வந்து அவங்க வந்து ஆபரேஷன் முடிஞ்சது இப்பதான் கேன்சர்ல. சரி. அவங்களுக்கு இன்னும் அந்த தண்ணி படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விசுவாசிக்கிறாங்க. அவங்க கூடிய விரைவில் ஞானஸ்தானம் பெற்று அவங்களுக்குன்னு கர்த்தருக்குன்னு ஒரு பிள்ளையா வாழணும் பிரதர். அவங்க இன்னும் தண்ணி எல்லாம் போற அளவுக்கு அவங்க வந்து குணமாகணும்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கேன்சர் அந்த த்ரோட் கேன்சர் தான் அவருக்கு. கேன்சர் த்ரோட் தான் இருக்கு அவருக்கு. தொண்டையில தான் இருக்கு பிரதர். தொண்டையில இருக்குது அவருக்கு. ஓகே, ஆபரேஷன் பண்ணியாச்சு. சாப்பிடலாம் முடியுது பிரதர். இன்னும் தண்ணி பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் ஞானஸ்தானம் எடுக்க முடியல. அதனால அவங்க வந்து பூர்ண சுகம் அடைஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து வாழணும்னு ஜெபம் பண்ணிக்கலாம். அவர் பேர் டான் பாஸ்கோவா, ஜான் பாஸ்கோவா? ஜான் பாஸ்கோ. ஜான் பாஸ்கோ. ஓகே. ஏசப்பா, இந்த வேளையில ஆண்டவரே, நானும் அப்பா சபையாரும் உம் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவு வந்து கிருபையுள்ள தேவன் என்பதை நான் ருசி பார்த்திருக்கிறோம் ஏசப்பா. அப்பா, சகோதரனுக்கு வந்தானது எனக்கு அந்த கேன்சர் இருந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் சுகத்தை கொடுத்து ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு அவரை உமக்கு சாட்சியுள்ள மகனாக நிறுத்திருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆபரேஷன் ஆனாலும் கூட அப்பா அவருக்கு சாப்பிடுறதுல எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரே நீங்க அப்பா ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருந்தாலும் கூட ஆண்டவரே, அந்த புண்ணு வந்து சீக்கிரம் ஆறி ஆண்டவரே அவர் ஞானஸ்தானம் பெறும்படியாக அப்பா நீர் வந்து கிருபை செய்ய வேண்டும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது இந்த ஜெபம் ஆண்டவரே எங்க சுய ஜெபம் இல்ல ஆண்டவரே, நீர் எதை விரும்புகிறீரோ அதுதான் நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சுத்தமாக இருக்குது நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. அவரும் ரட்சிப்புக்குள்ள வரணும் ஆண்டவரே. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதுக்கு தடையா இருக்கிற அவர் ரட்சிப்புக்குள்ள வரவிடாம தடை பண்ணுகிற அசுத்தாவிய சாத்தான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். மட்டும் இல்ல, அந்த புண்ணு சீக்கிரமா காய விடாம தடையா இருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தின் அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால கடிந்து கொள்கிறேன். அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். அவர் தொண்டை பகுதி இப்பவே ஹீல் ஆனுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். I command the John Bosco's throats to be healed right now in Jesus' name. I command the John Bosco's throat to be healed right now in the name of Jesus. Amen. அந்த புண்ணு இப்பவே காஞ்சு அது நார்மல் ஆகணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டளையிடுறேன். அசுத்தாவிய சாத்தானே, இனிமேல அங்க உட்கார்ந்து வஞ்சிப்பதற்கு இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்திற்கு மண்டியிட்டே ஆகணும். இப்பவே ஜான் பாஸ்கோவோட உடலை விட்டு பலவீனத்தை உண்டாக்குகிற எல்லா பலவீன அசுத்தாவிகளும் சாத்தான்களும் இப்பவே இயேசுவின் நாமத்திற்கு மண்டியிட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். ஆமென். இயேசுவின் நாமத்துல சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, அவருக்கு நீ சுகத்தை கொடுத்துட்டீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்று உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவரே உமக்கு ஒரு சாட்சியுள்ள மகனாக இந்த பூமியில சஞ்சரிப்பதற்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபங்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்க நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brothers and sisters.